Hello friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாங்க. சிகப்பு அவல் உப்மா, அதுவும் நல்ல காய்கறிகள் எல்லாம் நிறைய சேர்த்து செய்யற சிகப்பு அவல் உப்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னர்க்கோ டக்குன்னு ஈஸியா பிளான் பண்ணி இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியானது. அந்த சிகப்பு அரிசி கூடவே காய்கறிகளும் சேர்த்து செய்யறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உப்புமா எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு அகலமான பவுலில் அவல் சேர்த்துக்கிறேன். சிகப்பரிசி அவல், அதாவது சிகப்பரிசியில் செய்கிற அவல். இது ஃப்ளாட்டர்னட் ரைஸு. இது வந்து நல்ல திக்கான வெரைட்டி, கொஞ்சம் திக்காக குண்டாக இருக்கிற வெரைட்டி எடுத்துருக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட 200 கிராமுங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது நல்ல ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிடுவோம். அந்த மேலே அந்த தூசு அந்த உமியெல்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடணுங்க. நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து திக்கான அவல். நான் எடுத்துருக்கிறது குண்டு அவல். இது வந்து ஊறணும். கண்டிப்பாக ஒரு 7-8 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சமைக்க முடியும். அந்த அவல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ திக்கான அவல் எடுக்கும்போது ஊற விட்டுருங்க. நல்லா நல்ல தண்ணி விட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அவல் நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். இங்கே ஒரு வடித்தட்டு வச்சு தண்ணியை வடிச்சுக்கிறேங்க. ஊறின அவலை அந்த தண்ணியோடு இந்த வடித்தட்டில் சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் அந்த அவல் மேலே இருக்கும். அந்த ஈரப்பதத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஊறிடும். நம்ம தாளிப்பு, அதாவது அந்த காய்கறிகளெல்லாம் வெந்து நம்ம அவல் சேர்க்கிற அந்த டைம் வரைக்கும் இது இப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். சேர்க்கும் போது கரெக்டாக பக்குவமாக இருக்கும். இதே நீங்கள் தின்னான வெரைட்டி எடுத்திருந்தீங்கன்னா ஊற வைக்க வேண்டாம். கழுவின உடனே தண்ணியை வடித்து வச்சுட்டு தாளிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இஞ்சி, நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 3 பச்சை மிளகா, காரமான பச்சை மிளகா 3. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த இஞ்சி வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம். இந்த வறுத்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கும்போது அது நல்லா இருக்குங்க. சாப்பிட்றப்ப அந்த நட்டி ஃப்ளேவர் அந்த நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவல் உப்புமாலாம் சாப்பிடும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். இங்கே சேர்த்துருக்கிற வேர்க்கடலை ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட் தான். அது ஆயிலில் ஜஸ்ட் 1 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அவல் உப்புமாவில் இந்த வெங்காயம்லாம். அடுத்தது காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. நல்ல பொடியாக நறுக்கின பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/2 கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இங்கே நான் எடுத்துருக்கிறது ஃப்ரோசன் பீஸ். அது குயிக்காக வதங்கிடுங்க. இந்த காய்கறிகளோடவே டக்குன்னு வதங்கிடும். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கிறீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கங்க. காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வைக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ நல்லா வதக்கிடலாங்க. இந்த காய்கறிகள் வந்து நல்லா வதங்கிடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விட்டோம்னாவே காய்கறிகள் வெந்துடும். அது உப்பு சேர்த்து விட்டுட்டோம்னா டக்குன்னு தண்ணி விட்டு வெந்து வந்துடுங்க. நான் இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்தாச்சுன்னா காய்கறிகள் வெங்காயம் இதெல்லாம் வந்து டக்குன்னு வதங்கிடும். இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு காய்கறிகள் நல்லா வதங்கியே வெந்துடும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கியே வெந்துருச்சு. பட்டாணி வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் போட்டிருந்தோம், அதுவும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சிகப்பு அவலில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது, உதிரி உதிரியாகவும் இருக்குது. ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா குழஞ்சு போயிடும்.
உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சாஃப்டாகவும் இருக்கணும், உதிரி உதிரியாகவும் இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா கரெக்டாக பக்குவமாக ஊற வச்ச அந்த அவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்ல காய்கறிகளோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. காய்கறிகளெல்லாம் நம்ம இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுட்டு கூடவே எலுமிச்சை சாறு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை மேலே புழிஞ்சு விட்டுடலாம். இந்த எலுமிச்சை சாறு இந்த அவல் உப்புமாவில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை மேலே வச்சு விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த சூடேறி அந்த அவல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக அவல் உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு அருமையான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அழகாக டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த காய்கறிகள் நட்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லோ கார்ப் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸ் டயட் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அவல் உப்புமா இதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.